ஆமா பாருங்கடா நான் மருதமணிதான் பொம்பளை வேஷம் போட்டு வந்தேன் நினைச்சு பார்த்தேன். மூடு முத உனக்கெல்லாம் இந்த பொம்பளை வர்றதுக்கே பெருசு. வர வர உன்னை யாருமே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது முத. இது வந்து பெருமைப்படணும். யாருக்கு யார பிடிக்கல? கல்யாணம் பண்ணிட்டு போனோட்டி வேணாங்குது. யார? என்னையவா? ஆமா. என்னைய பிடிக்காத பொம்பளை நாட்டுல இருக்கா? இருக்கா? ஓடி சூத்து ஊத்தி முண்டை போடா லூசு பேரு. கணேஷ் பேல ஓடுறேன் போட்டு தரவா? எதுக்கு? வேலைக்கு உன்னையெல்லாம் எவனும் நாடகம் இல்லைன்னா சித்தார வேலைக்கு கூட கூப்பிட மாட்டாங்க. உன்னையெல்லாம் எவனுமே கூப்பிட மாட்டேன். முத புகழா இல்லைன்னா யாரு இல்லைண்ணா புகழா இல்லைன்னாதான் போடி முண்டை சரிதான் போட இவனே டான்ஸை போட சொன்னா வத்த முண்டையை போடுது. பப்பனை போட சொன்னா ஒரு பொடிக்கு பேரை போட்டு உள்ளவா என்ன இந்த கம்பெனி கொடுத்தீங்கன்னா 100 ரூபா சேர்த்து. அடே அப்போ உனக்கு கம்பெனி கொடுத்தா அப்படித்தான் இருக்கும். ஏன் கோவப்படுறீங்க? வாடி பையன் ஆடா இருந்தாங்க வர முடியாது. அவ என்ன நக்கறதுக்கு நடக்குது? இன்னொரு புடுங்குறதுக்கு நீ போட்ட வேணும்னு எங்க வாடா? எனக்கு மருமகதே வேணும். இன்னைக்கு ஃப்ரீ ரைஸ் வாங்கிட்டு சொல்லி வாங்கிட்டு வரல. தங்க நீ நல்லா இருக்கணும். உனக்கு ரெட்ட பிள்ளையா பிறக்கணும். மாமா கிளுகிழப்பு வாங்கிட்டு வந்து கவட்டுக்குள்ள ஆட்டணும். குழந்தை கவட்டுக்குள்ள பெரிய திணி பயமாலே லூசு லூசுன்னு எங்க அப்பாவுக்கு உனக்கு தெரியுங்க. என்னது பறக்கி திரும்ப லூசா இருந்தா கொஞ்சம் நூலை சுத்திக்க. என்னதான் சுத்தினாலும் அது டைட் ஆகாது. அப்ப கிரிச தடவிக்க. என்ன இருக்கு ஏற்கனவே கிரிச தடவிக்கிறது போச்சு மட்டும். மீக்கிறக்காரன உள்ள இருந்து வர உன்னால பண்ண முடியாது. மீக்கிறக்காரன் வருவேன். ஜேஜிபி டிரைவர் ஜேஜிபி கத்துக்கிறோம். சரி அதுக்கு நீக்குற கதையன் பல ஆங்கிலம் பண்றான். அப்போ உனக்கு ஒரு ஆங்கிலம் பண்ண தெரியாது. எங்கால கூட சீமக்கிற வடிவு தானே. என்னது அங்க போய் தான் அப்படி இப்படி இருக்குது. எப்படி இந்த மரத்தை பிடிக்கிட்டு போயிடுவேன். முன்னுமே நானே பத்தி சரி கட்டிக்கிட்டு கேப்பா. அஞ்சுதா உலகத்திலேயே அந்த வீரத்தையும் ரோசத்தையும் கட்டி காத்தவன் ஆம்பளை. அந்த ஆம்பளைக்கு உறுதுணை இருக்க பொம்பளை. என்னத்தனை வீரத்தை ரோசனை கட்டி என்ன சொல்ல போற? ஆமா என்னத்த உறுதுணையா? உறுதுணை கிடையாது. பெண் என்பவள் ஒரு ரீப்பர். சரி நீ ஆம்பளை ஆணி. இங்க இருங்க. ஆணி அடிக்கடிக்கு ரீப்பர்ல இறங்கும். அப்படி கிடையாது. ரீப்பர்ல ஜாயண்ட் இந்த ஒர்க் அந்த ரீப்பர்ல அதிகம் இருட்டுக்குள்ளே அக்க போர் பேபி. உனக்கான கப்ளிங் இந்த ஓஸ் ஏலம் 100 ரூபாய். ஓஸ் கேக்குறவங்க கேட்கலாம். கப்ளிங் கேக்குறவங்க. சரி அது ஆணி ஒரே புளி தள்ளி இருந்துச்சுக்க. இருங்க தங்கச்சி. என்ன இருங்க அண்ணே கொஞ்ச நேரத்துல லேகியத்தை எடுக்கிறேன். ஆமா லேகியத்தை எடுத்து போட்டு என்ன வந்து கையில வச்சு பார்க்க முடியும். கப்ளிங் ஓஸ்ன்னு சொல்லும் போது கோவப்பட்டேல. அது என்னன்னு விளக்கம் சொல்லு நான் ஒத்துக்கிறேன். நான் விளக்கம் சொல்லணுமா? அந்த அவங்களுக்கே தெரியுமா? கப்ளிங் என்பது என்னது? போர். அப்படின்னா இந்தியாவுக்கும் அயல் நாட்டுக்கும் போர். அதுல சுருங்கனவர்தே அவர். கீழே போட்டு போயிட்டார். ஓசை எடுக்க வந்திருக்காரு. கப்ளிங் இந்த வட்டம் கிடைச்சு. இவர் பெருங்கொண்ட கப்ளிங் பார்த்தவர். அதனாலதான் பெருமாள் நாட்டுல 2 ஏக்கர் நிலமத்தை வித்துட்டார். செருப்பை போட்டுட்டு போ அடி. செருப்பை கட்டி கூட என்ன அடி வந்தது. கப்ளிங் என்பது என்னதியா? அதான் ஒன்னது. கப்ளிங் என்ன ஒழுங்கு முறையா சொல்லிடு. எல்லாத்துக்கும் நீ கப்ளிங்ன்றத ஓபனா சொல்ல போறேன். 7 அடுக்கு மாடி. கப்ளிங் வா பூரா முணு ஏதோ முடியும்னு பார்ப்போம். 7 அடுக்கு மாடியிலே போட்டு ஓசை ஏத்தினாலும் எத்தனை கட்டடங்கள் பூச்சி வேலையில் கொஞ்சம் திட்டா இருக்கும். திட்டா இருக்கும்போது வளைவுகள் இருக்கும். அதிலே கப்ளிங் கொண்டுதான் ஜாயிண்ட் டொங்காஸ் கலையிறோம். மொட்டை மண்டப புழக்க வாங்க போற நான் பிளம்பிங் மேனா நீ பிளம்பிங் மேனா? இப்பதான் ஓசை எடுக்கிறேன். அதுக்குள்ள கிரீச வச்சுட்டே ப்ரோ. ஜாயிண்ட வச்சு நூல் பப்பிக்கு அணகுண்டா. இந்த ஜாயிண்ட் இந்த லாங் அப்படின்னா என்ன? அதே லாங் என்னயா? ஒன் கப்ளிங். ஏன் கப்ளிங்க? கப்ளிங் என்னத்த நீ சொல்ற? நான் தெரிஞ்ச ஆம்பளைய மூத்திரத்தை குடிவான நீ அவங்க மூத்திரத்தை வாங்கி நீ குடி மாட்டேன். என்ன குடிய சொல்ற? இருக்கிற பொம்பளைங்க மூத்திரத்தை வாங்கி நீ குடி. அருமையான வாசம்.
பெண்கள் மூத்திரத்தை கூட குடிப்பேன் எம்கேஆர். ஆம்பளை மூத்திரத்தை செருப்பு அடிச்சா குடிக்க மாட்டேன். ஏன் ஒரு நாளைக்கு ஒரு பிராண்டை மாத்துறேன். ஏற்கனவே குடிச்சு பார்த்து இந்த யூரின் இந்த விஷம் அரளிவதிக்கு சமம். கோமியம் ஆளுக்கு கால் மாதிரி தம்பி ஒரு அளவு தான். விபதி அள்ளி போட்டேன்னு வை, ஓதம் 70 டன் ஆயிரும். அப்புறம் இங்கேயே மிதந்துக்கிட்டே தெரியுவேன். இது எதுக்கு உன்னை பேச, ஏன்னா இந்த நாடகத்தில் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும்னு நீ அங்கிருந்து பேக்க தூக்கிக்கிட்டு ஓம் பேக்க தூக்கிட்டு வந்தவர். அது பேக்கு, இது கேக்கு சின்னதா இருக்குல்ல. ஆனா உன்னை போன்று உழைச்சி வாழக்கூடிய தமிழச்சியை எம்கேஆர் தலை வணங்குறேன். தொடர்ந்து உங்க கலைப்பணி தொடரட்டும். நல்ல வயலா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சென்னை ஆகணும். பிரச்சனை இல்லாம வாழணும் மேடம். அப்படி தெளிவா சொல்லுங்க. அப்படிலாம் வாழ பிரச்சனை இல்லாம வாழ முடியுமா? எங்க அந்த கப்ளிங் பண்ண பாய சுத்தம் பண்ண போயிருவேன். அங்க நல்லா தெரியல கூட இங்க வந்து பாடு. காலத்துக்கு நல்லா தெரியும். சால நல்ல கடந்து வாடி புள்ள அந்த வேட்டையா தாண்டி வாடி ஓட நல்ல கடந்து வாடி புள்ள ஓடி போவோம் முழு போட்ட ஓட நல்ல கடந்து வாடி புள்ள ஓடி போவோம் விசித்திரமா இருக்கு. பொறுமசாமி 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 இப்பதான் சரி கட்டி வச்சிருக்கேன். தள்ளிட்டு போயிடாதா. ஏய் போயிடாத. கண்டங்கருவ பாம்பு மாதிரி ஒரு சீமக்கறியே ஒடிச்சிருவேன். சால நல்ல 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 ஆஹா இப்படி ஒரு ஏர் ஸ்டைல எங்கனையும் பார்க்கல. ஓமுண்ட புண்ணூத்தி முண்டை நல்ல நல்ல சால நல்ல ஆனா யானைக்கு ஓனா ஜோடி. அதான் 2 பேரும் பொறுத்த நல்லா இருக்கு. பிள்ளை வளர்ந்துச்சுன்னு வைவேன் மசுல புடுங்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப அழகா இருக்கிறீங்க போங்க. அடி லபாடி முண்டை அந்த தகடை ஒரு 2 ரூபாய்க்கு வாடகை கொடுங்க. கம்பு கூட்டில் வெட்டி வள சீரழிச்சு கண்டக்கரு ஏய் இருடா பேப்பையமேனே. ஆனா நீங்க அண்ணி அண்ணி நான் ஆம்பளை ப்ரோ. அப்பத்தானே துவையை அரைக்கிறதுக்குள்ளே அம்மிக்கல்ல போட்டு ஆடிக்கிட்டு இருக்க மயிர் மேனே. வாடா என்ன மாமா மாட்ட தூமி குடிமனே. ஆமா மயத்தை புடுங்கண்ணே மாமே. ஏய் இங்க வாடி பக்கத்துல வா. ஏய் உனே உனக்கு தான் சரி கட்டுறேன். 2 சரி கட்டி அப்படியே தகத்து எடுத்துற போது அரிசியே ஓடாம இப்படி புடைய போட்டி ஓட்டுறேன் பாரு. என்ன வருது வெறுங்கல் ஆடி தெரிஞ்சா அப்படித்தான். அண்ணி 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 அண்ணே முட்டுச்சு. அண்ணனை சும்மா ஏத்துக்க. என்னமோ சொல்ல வர்றாரு அவரு. வேகமா உடச்சுக்காதீங்க. மணப்பாறை தாண்ட மாட்டேன். ஓ குருட்டு முண்டை மணப்பாறைக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஏன் சம்பந்தம் இல்லை? மணப்பாறையில இருந்து 14 ஆகப்பட்டிருக்காங்க. ஏன் சம்பந்தம் இல்லை? மணப்பாறைக்கு நக்கிறதுக்கா வர நான் எங்கேயும் போலப்பா. யாரா இருந்தாலும் எந்த ஊரையும் தாண்ட முடியாது. போகலாம். தாண்டுனா தவுசர் கிழிஞ்சிடும். அண்ணே உன் ஹேர் ஸ்டைல மட்டும் காட்டாதுண்ணே. சடம் வந்த சடனாகி ஒண்ணுக்கு இருக்கிற மாதிரியே இருக்கும். வாயை பாருங்க அத்தா. பொம்பளை மூஞ்சியை பாருங்க தாய். புதுசா கல்யாணமான பொம்பளை மூஞ்சியை பார்த்துட்டு நீ பிள்ளை பார்த்தேன்னா பெத்த பிள்ளை சுகப்பிரசமா
எங்க அந்த பிள்ளை? அந்த பிள்ளை எதுக்கு நம்மளுக்கு? அந்த பிள்ளை எதுக்குடா நம்மளுக்கு? மருமகனா? மருமகதான். வேணா போ. நல்ல தாளை எங்கனானே போட்டாங்க? தாளை நல்லா என்னடா வரும்போது ரோடு தானே போட்டாங்க? தாளை போய் மரியாதை கூறு. வீட்ட நல்ல ஆஃப் பண்ணு. எல்லாம் கிளம்பு. கிளம்பு பத்தியில எடுத்து வைக்கப்பா. என்னவா? கிளம்பு ஆட்டா கிளம்பி போயிருங்க. போய் ஓடிடு. எல்லாம் காலியாரிப்பா. ஆஃப் பண்ணுப்பா. கேமரால கால் வேணும். கேமரா போடு. இன்னும் 5 நிமிஷம் குறை இருந்தாங்க. என்ன தாளை இல்லைன்னு இப்ப வீடு இல்லைன்னு வாசல் இல்லைன்னு. நல்ல விளக்கண்ண இதுக்கு ஒரு வாசி பண்ணி அது என்ன நல்லெண்ண விளக்கெண்ண. ஆமா ஆமா விளக்கண்ண நல்லெண்ண. அவர் ரொம்ப சோதிக்காரு. என்ன ஆச்சு போற வெண்ணைய வச்சு போடுமா? போட்டு நீ என்ன வாங்கி அத்தே அப்படி இருந்துச்சுக்க. மிஸ்டர் சடனாய் முண்டை விளக்கெண்ண போடுவோமா? போகும்போது எப்படி விளக்கணும்? கரையா முத்தை இடிக்கிறது அது புத்த இடிக்க நகர்த்த கூட முடியாது. வாட்டு மறந்து தாள நல்லெண்ணு. தாள நல்லெண்ணு. தாள நல்லெண்ணு சொன்னா மொத்த குளம் விழுவுடா. நீ அங்கிட்டு போடி எடுத்துக்கொள்ள முடியல. ஆள் பிடிச்சுக்கிட்டே இருக்கு உக்காத. ஏன் மண்டி ஓடுவீங்களா? ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் தாலோ மிஸ்டர் வேப்பன மண்டை நீதான் முத சட்டையை பிடிச்ச. அப்பதான் பிடிச்சேன் நான். இப்ப பிடிச்சேன். சரியா போச்சு. கையெடு. அப்ப நான் கையெடுக்க நான் வாங்கி கொடுத்த பட்டாணி கலை தான். நான் வாங்கி கொடுத்த உளுந்தோட குடு. சாரி சேம் டியூ. ரைட். ஆனா இப்ப பிடிச்சிட்டேன். கையை எடுத்து இன்னொரு ஓட்டம் பிடிச்சா பரவாயில்லையா? சொன்ன மாதிரியே முடிக்கிறேடா. இப்பதே வேகமா அடிச்சுக்கிறீங்க. எரிச்சல வருதா இல்லையா? ஆம்பளை சண்டை ஓடும் போது எந்த ஒம்பளை உள்ள போனானா காங்கிரட் முக்கியம். கையை விடுண்டு. கையை விடுங்க. சொல்ல மாட்டேன். சரி கையை விடுங்க. ஐயா நகமா இருக்கு. கையை விரல உடச்சி அப்படி நினைச்சுக்க. அடி வந்தாலும் வாடி மதுரை சொன்னா முகாண்டி போனாலும் போடி லண்டன் போயல. டைட்டா இருந்தாலும் அதுக்கு பேர் பெல்ட். லூசா இருந்தாலும் அதுக்கு பேர் பெல்ட் கிடையாது. கடுக்கு சுத்துதா? சுத்தமே தள்ளி விட வேண்டியதானே? அங்கிள் அங்கிள் அந்த ஆண்டி ஒத்து வர மாட்டாங்க. இங்கடா வாடா வாடா எப்படி வாடா வாடா வாடா. அந்த பிள்ளையும் தள்ளி விடுறது இவனும் முடிச்சுக்கிட்டு இருக்கிறியா? இன்னும் தள்ளி விடுறியா? விழுந்ததுல விதவில் அடிச்சிருச்சு. அதை வெளியே சொன்னா காசு கொடுக்க மாட்டேன்னு அப்படியே கண்ணு மிதக்குதோ. உடனே அதே மாதிரி சுத்தி தைலம் போட்டு விடுறியா? அவ்வளவுக்கு வீக்காவா இருக்கு. எனக்கு கை நடந்து நீங்க போட்டு விடுறீங்களா? கரகத்துக்கு நான் இதுல போட்டுறேன். நீங்க போட்டு விடுறீங்களா? என்ன கரகத்துக்கு நான் 1500 சம்பளம். உனக்கெல்லாம் 1500 திருக்கு மறந்து 300 என்ன ரூபா ஏன்
மாசத்துக்கு 7000 மாத்திரை ஓட்டாச்சு உனக்கு ஒண்ணுக்கே வருது. மாத்திரைக்கா சாப்பிட்டேன். இன்னைக்குலாம் 2 மாத்திரை ஓட்டு வந்திருக்கேன். எதுக்கு? எதுக்குயா? ஏன் சிரிக்கிறேன்? ஒண்ணு கூட தெரியாம இருக்கியம்மா. ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணு கோமியத்துக்கும் ஒண்ணு ஓமனத்துக்கும் வந்து மோந்து பார்த்துட்டு போனா அத்தியம் பண்ண முடியும். எனக்கு மோந்து பார்த்தாலும் எனக்கு போதும். எனக்கு தேவை வேலை முடியும். மருதங்குடி கொத்தனாரு மட்டக்கம்பம் மறந்துட்டாரு. மருதங்குடி கொத்தனாரு மட்டக்கம்பம் மறந்துட்டாரு. ஓட்டு பார்க்க வராரு. தூக்கு கொண்டு கணவனா சென்று இங்கே தாங்குறது. கிராமத்து நாடகம். கிராமத்து நாடகமா ஐயா? இந்த கிராமத்தார்கள் மர ஓட்டிக்கு நான் மரியாதை கொடுத்து அங்கிருந்து வந்திருக்கேன். ஆமா, தகத்துல வர போட்டுவார். சாரி bro. நான் வரப்போட்டல வந்தது வந்துட்டேன். பூரா மதிச்சுட்டே வந்தீங்களா? ஆமா இப்போ 115 ரூபா கொடுங்க, நான் இடத்த காலி பண்ணிடுறேன். ஆட்டு போடுவாங்க சார் கதவாளி மண்டை. ஏன்னா அவனை இப்ப காலை தூக்கிட்டு நெஞ்சில் எத்தோன்னு கொஞ்ச நேரத்துல எதுல எத்தனைன்னு சொல்ல முடியாது. அது அந்த பாயா தானே சம்பளம் கொடுத்தா தானே சொல்லி விட்டுருங்கய்யா, சம்பளம் கொடுக்குது. அண்ணே நான் ஒரு பாட்டு பாடுறேன், பாடுங்க. அவங்க நீங்க பாடுங்க. நான் முதல்ல வெளியே வாய்க்கிறேன், புரியும் சொல்லு. அன்னத்தை அந்த பாட்டு பார்த்தீங்கல்ல, இப்படி ஆடுவாங்க. ஆட தெரியாம ஆடுறேன். அப்படி கிடையாது. போடா நீ போடா. எங்க நாடகம் நீ நீ திரும்பத்தான் லெப்ட்ல கொஞ்சம் திரும்பிட்டு மட்டும் காணல. நீ அதுக்கு அது இருந்த கூட டாடாஜில எடுத்து சொல்லுவா. அந்த பிள்ளைக்கு இருக்குது அவ்வளவுதான். மிஸ்டர் எத்து பல்லு தெரியுமா? ஓட்டப்பள்ளு அன்னத்தை பாத்தியா? ஏய் ஒண்ணு தாத்தா வீட்டுல முடித்த போய் கொட்டைக்கு போய் ஆட்டாடி. ஐயோ வாட்டத்தை பார்க்க நம்ம வந்திருக்கோம். தாய் புண்ணியவதி தாய் ஒன்னதான் ஏற்றி விடு. வேணாம் வேணாம் ஒன்னது வேணும், ஒன்னதான் வேணாம்னு நான் வாழவே முடியாது. நீ இதே வாழ வைக்கணும். அன்னத்தை பாத்தியா? கைஸ் ஆடுறியம்மா? இந்த பாட்டுக்கு இப்படிதான் ஆடுவாங்க. ஆமா ஆமா நல்ல வேகமா கொடுக்குறீ. வேகமெல்லாம் தூங்க முடியாது. அன்னத்தை பாத்தியா? அப்பத்தை கேட்டியா? நீ நாங்க வாடகை எடுக்கிறேன். நீ என்ன கேபிள் டிவி தெரியுதானே? இங்க தெரியுது டிவி. அன்னத்தை பாத்தியா? அத்தாத்தியா? அத்தாச்சி என்ன பண்ணாங்க? மயில புடுங்கனா கண்ணங்கத்த மின்னும் வாங்கி உள்ள மின்னும் வாங்கி சமைச்சு வச்சு கொதிக்கிறது கொதிக்குது குக்கரில் ஒதிக்குது ஒதிக்கிறது ஒதிக்குது குக்கரில் ஒதிக்குது ஒதிக்கிறது ஒதிக்குது உடம்புக்குள்ள ஒதிக்குது. ஓய் அடப்பா வந்து நிற்கும் பொய்யாகாது. பஞ்சமா
பஞ்சவர்ண பச்சை கிளி ரஞ்சிதாவே இந்த நாலு வாயை கிளிங்க முத ரஞ்சிதா என்ன ஒண்ணு பண்ணீங்க ஏ பஞ்ச வண்ண பச்சை கிளி மாமனுக்கு பச்சை கிளி எத்தனை விட்டு நீ அடிச்சியா காசு கொடுங்க நாடகத்தை நடத்த விடுறான் கூட கொடுப்பியா அண்ணாருடைய இறுதி சடங்கு நாளை ஐயா இப்ப நீ 19 தான் தெரியுது அந்த பிள்ளையும் சேர்த்து படுக்க இன்னும் போலையா நீங்க இந்த கட்டுவாக்களி பல்லு இருக்காது கொண்டே பப்புனாக நடத்தி கொண்டிருக்கும் என்னுடைய அண்ணன் முத்தவன் மதுரை மாவதி நீ என்னப்பா டெய்லர் அளவெடுக்க வந்துருக்க அவன் ஆடுகாலி பயலுக்கு எதுக்கு கொண்டாட நான் சொல்லும் போது போடு ப்ரோ பப்புனாக நடித்து கொண்டிருக்கிறது செருப்பு நடி சிரிச்சவையா கண்ணே மதுரை மாவட்டம் காணிப்பட்டி அருகின்ற அப்ப என்ன சொல்ல விடு சொன்னா இல்ல வாயில வச்சது யாரு வாயில வச்சது நல்லா இப்ப பாரு எதுல விட்டு வாயில விடுறது நம்ம ஆளு உங்கள் மத்தியில் பப்பனாக நடித்துக் கொண்டிருக்கின்ற எக்கோ குறை இதுக்கு மட்டும் ஏத்துவேன் கொஞ்சம் ஊப்பறா எப்படி அந்த தட்டியை தள்ளி விட்டுருவான் பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள அவர்களுடைய ஐயனார் வீட்டிருக்கின்ற அருள் வாழித்துக் கொண்டிருக்கின்ற மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்களுக்கு பாத்தீங்களாயா என்னைய எப்படி செய்யறாரு அவனுக்கு எச்சு உரிச்சு கிளம்பிட்டேன் மருதமணி அவர்களுக்கு மரவப்பட்டி கிராமத்தார் சார்பாக பொன்னாடை ஓத்து கௌரவப்படுத்துறார்கள் பாப்பாவுக்கு பெருமைப்படுறேன் ஐயா இருங்க ஐயா பாப்பாவை நீ அப்புறம் போடு பொன்னாடா இந்த காலையை போய் நான் என்ன செய்யறேன் இந்த கையில ஏதாவது சத்தியா எங்க அடவு குடிக்க பாக்குறான் பாரு அவனே இப்ப தானே திருப்பிட்டு வந்திருக்காங்க பாப்பாக்கு இல்லைன்னு இந்த இது கூட கட் பண்ணி போடு பாப்பாவுக்கு என்னதான் போடவா டான்ஸாக நடத்தி கொண்டிருக்க அன்பு மருமகள் புதுக்கோட்டை ரஞ்சிதா அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துறார்கள் கையில் கொடுக்கணும் ஏய் அப்படியே போட்டு மடுவாக்கலாம் பார்க்குறியா வராதில்ல விட்டா நேரம் ஜாக்கெட்டை கழிச்சு இருப்பேன் எல்ஐசி அடியாய் தம்பி ஐயா படிச்ச மாதிரி தான் இருக்காப்ல வேலை
வச்சுக்கிறாங்களே. ஆனா எனக்கு போடுறதுக்கு வரல. பொம்பளை பிள்ளைன்னு அப்படியே நாக்க 1.5 முழம் தொங்க போட்டுக்கிட்டு அது பேர் என்னப்பா? கொஞ்ச நேரத்துல இந்த ஜாக்கெட்டை கழட்ட தெரிஞ்சாங்க. ஆந்திராவா? எல்ஐசி ஏஜென்ட். அப்ப நீ பொம்பளை எடுத்தேன் போவேன். ஆந்திரா இப்ப போட மாட்டாங்களா சீட்டை? ஆமா, எல்ஐசி ஏஜென்ட் பொம்பளை தானே அங்க போனா தானே காரியம் ஆகும். அவங்ககிட்ட போனாட்டே ஏதாவது லாபம் நடத்த சொல்லி எல்ஐசி ஏஜென்ட் போடு 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 ரஞ்சிதாவை போடுறியா? நன்றி நன்றி சொல்றேன். நீ சொல்லியெல்லாம் சொல்ல முடியாது. ஓ, நீ யாரோ நான் யாரப்பா? என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? எனக்கு மட்டும் செவரட்டி சொல்லு, அவருக்கு மட்டும் குடல் சொல்லு, ஈரல் சொல்லு. செவரட்டி கிடைக்கவே கிடைக்காதே சாமி. 200 காரியாட்டுல 250 இடம் இருக்கு. ஆனா ஒரு செவரட்டி கிடைக்குதுல்ல. அன்னைக்கு சொல்லிருக்கேன். ஒரு செவரட்டி இருக்கா? ஏய், 2500 செவரட்டி இல்ல, வேற மாதிரி சொல்லி போனீங்க போல. நன்றி சொல்றேன். நன்றி. பொன்னாடி ஊத்தி எங்களை கௌரவப்படுத்திய மதவப்பட்டி கிராமத்தார்களை எங்களை அழைத்து வந்தாலும் எங்களுக்கு ஆதரவாக வெளியூர்லிருந்து வருகின்ற எங்களுடைய அண்ணன் தம்பிகள் அத்தனை பேர், காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் ஒலி அமைத்துக் கொண்டிருக்கின்ற ஒலி நிலையத்தார்கள், சரவணா ரேடியோஸ் உரிமையாளர் பணியிடக்கூடிய அன்பு உள்ளத்திற்கும் பக்கமேல கலைஞர்கள் 4 பேருக்கும், எங்களை அழைத்து வந்த வாகனம் ஓட்டி அத்தனை பேருக்கும், இங்கே எங்கள் முகத்தை எடுத்துக்கொண்டு வெளியூரில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கைபேசிக்கெல்லாம் அனுப்பக்கூடிய யூடியூப் அன்பு தம்பிகளே சகோதரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களது நாடக குடும்பத்தின் சார்பாகவும் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவிப்பது மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமுள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருள் உங்கள் எல்லாத்துக்கும் கிடக்க வேண்டும். மருதமணி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதை சொல்ல. உனக்கு ரொம்ப நன்றி தம்பி. எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ சொன்னவாரு. உனக்கு நீ இப்படி சொல்லுனே. அண்ணன் தம்பிக்குள்ள பங்கு வரிய கூடாது. நீ சொன்னா நான் சொன்னா நம்ம சொத்து ஒன்னாவே இருக்கணும் தம்பி. நான் நன்றி சொல்ல சொன்னதெல்லாம் சரி. கிராமத்தார்கள் தாலியை போட்டாங்க, அவருக்கு நன்றி சொல்ல சொன்னேன். ரேடியோ திட்டுக்காருக்கு எதுக்கு நன்றி சொல்ல சொன்னேன்? அவங்க 4 பேருக்கு எதுக்கு நன்றி சொல்ல சொன்னேன்? அவங்க நம்மளுக்கு உசுருப்பா. அவங்களுக்கு எதுக்கு நன்றி சொல்லணும்? பொன்னாட ஓத்தல் அவங்களுக்கு நன்றி சொல்லுவோம். விடிய விடிய உட்காந்து வாதிக்கிறாங்க. அது நம்ம தனிப்பட்ட முறை. அது நம்ம அவங்க வாத்தியார் சாமத்துல நன்றி சொல்லுவோம். தாழ்வா ஓட்டதுக்கு என்ன நன்றி சொல்ல சொன்னேன்? தாழ்வாளுக்கு காது கொடுத்தாங்களான்னு வர இல்லை, மைசூர்கார காது கொடுத்தாரா? இல்லை, காவல்துறை அதிகாரி காது கொடுத்தாரா? யாரு கொடுத்தது? கிராமத்து காசு. யூடியூப் எடுக்கிற காசு கொடுத்தானா? கிராமத்து காசுடா, கிராமத்து காசு. இல்லை, யூடியூப் எவ்வளோ திரைக்கு இருக்கிற பிளேன் வாங்கி தரானா? என்ன கொடுத்தா? அதுக்காக அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணுமா? சொல்லணும் கண்டிப்பாக. ஏய், கேவலப்படுத்தி உள்ள விழுந்தாண்டா. டேய் கனி, இவன் டான்ஸோட கட்டி பிடிக்கிறது இவன் பொண்டாட்டிக்கு நேர செல்லுக்கு அனுப்பணும். நன்றி சொல்லணும். ஒரு கண்ணையும் அவன் மாவளை குத்துறது மாதிரி உன குத்தணும். எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். நம்மளை அழைத்து வந்த கிராமத்தார்களுக்கு நன்றி சொல்லணும். நம்மெல்லாம் பேசுவதற்காக இந்த ஒளிவரைக்கு நிலையத்தாருக்கு நன்றி சொல்லணும். நம்ம பாடுறது பேசுறத வாதிக்கிறது அந்த 4 பேர் இசை கலைஞர்களுக்கு நன்றி சொல்லணும். நம்மளை உலகமெல்லாம் அறிமுகப்படுத்தக்கூடிய யூடியூப் சேனல் நடத்துவதற்கு நன்றி சொல்லணும். எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து எனது அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி சொல்லணும். எப்பத்தையும் சொல்லுவேன். சொல்லணும்னு சொன்னியே, சொல்லலையடா. ஏலே, ரொம்ப பண்ணாதா. குருட்டுக்குழி திருவுற மாதிரி கழுத்தை திரியக்கூடிய மயிர்மேனே. ஆமா, சந்தேகம். குருட்டு கொழிய திருவண்ணா நல்ல கொழிய திருவண்ணா எங்கிட்ட குழம்பு ருசியா இருந்தா என்ன கொழியா இருந்தா சாமி? 2 கோழியும் செத்த கோழி தானா? 2 கோழியும் செத்ததாடா திங்க முடியும். எங்களுக்கெல்லாம் மதனி கூப்பிட்டு வச்சு சொல்லுனேன். வாங்க. அண்ணி உனக்கு கொண்டாடிடா. நான் ஏலத்துக்கு விட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. நான் லீஸுக்கு விட்டேன். 3 வருஷம் கழிச்சு மீட்டுக்கிறேன். கொண்டையே உலகம் இருக்கடா.